ஹலோ வியூவர்ஸ், நம்ம இப்போ இந்த வின்டர் குளிர் பனிக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மஷ்ரூம் சூப்பு எல்லாருக்கும் ஃபேவரட் மஷ்ரூம் சூப் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மஷ்ரூமை வந்து கொஞ்சம் பெருசாகவே நறுக்கலாம். ஏன்னா இதை நம்ம வந்து கிரைண்ட் தான் பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சம் பெருசாகவே நறுக்கிட்டு பட்டர் தாங்க சேர்க்கணும். பட்டர் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு கார்லிக் போட்டுக்கோங்க. கார்லிக் போட்டுட்டு மஷ்ரூம் போட்டுட்டு ரெண்டே 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க. இப்போ தான் நம்ம வந்து சூப்பில் சேர்த்து சாப்பிட்றதுக்கான மஷ்ரூம் சேர்க்க போகிறோம். நம்ம திருப்பி ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டுட்டு இந்த மஷ்ரூமை இதை விட நல்லா கொஞ்சம் நல்லா சாப் பண்ணி வச்சு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு போட்டுக்கலாம். உப்போட மஷ்ரூம் ஆல்ரெடி வதக்கவே அது பொடி பொடியாக ஆயிரும். வதக்கவே அது பொடி பொடியாயிரும். நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் இதை அரைச்சி வச்சுக்கணும். அப்புறம் மஷ்ரூம் கொஞ்சம் வேகவும் தானே விடணும். அது வேகலைன்னா கச்சா இருக்குது. அதனால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டதை அரைச்சி வச்சுக்கலாம். அது கூட முந்திரி பருப்பு ஒரு 4-5 பருப்பு இவ்வளோ எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு 10 பருப்பு, நான் அரை பருப்பு இருக்கனால கொஞ்சம் கூட தெரியுது உங்களுக்கு. ஒரு முழுசாக இருந்தால் உங்களுக்கு 4-5 பருப்பு போதும். கொஞ்சம் முந்திரி பருப்பும் போட்டு அரைச்சா தான் இந்த சூப்பு வந்து ஒரு க்ரீமியாக நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா கொஞ்சம் அது மஷ்ரூம் மட்டும் போட்டு அரைச்சா நமக்கு இந்த ஹோட்டல் ஸ்டைல்லாம் க்ரீமியாக கிடைக்கும் இல்லைங்க, அந்த மாதிரி கிடைக்காது. அதனால் இது மஷ்ரூமும் வித்து கேஷ்யூ போட்டு தான் அரைக்கணும். அரைச்சி ஊற்றணுங்க. அரைச்சி பச்சை மிளகா ஆல்ரெடி போட்டுட்டோம். கொஞ்சோண்டு கரம் மசாலாவை போட்டிருக்கோம். நம்ம உடல் ஒரு பாட்டில் காமிச்ச பார்த்திங்கன்னா அது கரம் மசாலா. கரம் மசாலானா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் நான் போட்டு நுணுக்கி வச்சுருக்கேன். எப்போயும் வச்சுருப்பேன். அதனால் அதை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான். இதை போட்டுட்டு மூடி வச்சுருங்க. நல்லா கொதிச்சிருச்சுன்னா நமக்கு சூப் ரெடி ஆயிரும். அவ்வளோதான். இந்த மாதிரி கலர் வந்துடுங்க. ஹோட்டலெல்லாம் கிடைக்கணும். நம்ம க்ரீமியாக ஒயிட்டாக ஒரு ஒயிட் கலரில் ஒரு சூப் கொடுப்பாங்களா, அது இவ்வளோ தான். பச்சை மிளகாவும் கேஷ்யூ மட்டும்தான். இதில் வந்து மிளகா பொடியோ அது மல்லிப்பொடி, இந்த சோயா சாஸ், கார்ன்ஃப்ளவர் இதெல்லாம் போடலைங்க. சோயா சாஸ், கார்ன்ஃப்ளவர் இதெல்லாம் போட்டிங்கன்னா நமக்கு கலர் வேறு கலர் கிடைக்கும். டேஸ்ட்டுமே வேறு கலர் கிடைக்கும். நம்ம வந்து இதில் ஒன்லி மஷ்ரூமும் முந்திரி பருப்பும் தான் அரைச்சிருக்கோம். இது ஹோட்டல் ஹோட்டலெல்லாம் கொடுப்பாங்கள்ல, நம்ம ரிச்சான ஹோட்டலெல்லாம் போனீங்கன்னா மஷ்ரூம் சூப் ஆர்டர் பண்ணிங்கன்னா இந்த டேஸ்ட்டில் தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க. இந்த மாதிரி ஒரு கப்பில் ஒரு லாஸ்ட்டில் பெப்பர் தூவி ட்ரை பண்ணி சாப்பிடுங்கங்க. ஓகேங்க, பாய்.